வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 24,700 புட் அண்டு 800 கால் அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கிள் அந்த அடிப்படையில் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். ரெண்டாவது நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த ஷார்ட் ரேஞ்சோடைய டாப்புக்கு மேலேயும் போகிறது சிரமம் தான். ஏன்னா அங்கனுக்குள்ள ஒரு எஸ்டர்டே ஹையும் நியர்பை இருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் கிட்ட நியர்பை எஸ்டர்டே லோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இம்ப்ளைடு வாலிடிலிட்டி கொஞ்சம் லோவாக இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் யார் பக்கம் இருக்காங்களோ அது ஃபர்தர் மொமெண்டம் நடக்கும், இல்லைன்னா சைட்வேஸ்லேயே முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ காலையிலே உங்களுக்கு ஓப்பனுக்கு கீழே போய் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே போய் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராங்கிளுடைய ஒரு எல்லை 700 ரீச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 700 ரீச் பண்ணிட்டு வந்துட்டு அகெயின் 800 பிரேக் பண்ணி எங்கே போயிருக்காங்க, நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு நியர்பை இந்த இடத்துக்கிட்ட போகும்போது இம்ப்ளைடு வாலிடிலிட்டி நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே எவ்வளோ இருக்காங்க, ஓப்பனை கிடக்கும்போது எவ்வளோ இருக்காங்க, இங்கே இருக்கும்போது எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது நம்ம இந்த இடத்துக்கிட்ட போகும்போது இந்த 867ன்னு போகும்போது நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் 800 ஸ்ட்ராடல் அப்படின்னு ஆகிட்டாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கோம், ஒரு இன்சைடு அதாவது எஸ்டர்டே லோ அண்ட் எஸ்டர்டே ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே நடுவில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு ஸ்ட்ராடல் அப்படின்னு விழுந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட். அப்போ இதில் நீங்கள் 1 மினிட்ல வச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். மேலே போயிட்டு இந்த 850 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணவங்க, ஓகேவா, இந்த 850ன்ற லெவலில் பிரேக் பண்ணவங்க அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்த இடம் இந்த இடம் நியர்பை 765. அப்போ உங்களுக்கு 750. அப்போ இந்த ஸ்ட்ராடலுடைய மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு எஸ்டர்டே க்ளோசிங்கில் இருந்த அந்த ஸ்ட்ராங்கிள் 700 புட் அண்டு 800 கால் அதுக்கு நடுவில் தான் க்ளோஸ் வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இதில் இன்னும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, அதை வச்சு நாளைக்கு எக்ஸ்பைரி அதாவது வியாழக்கிழமை எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் இன்னைக்கு நான் எப்பவுமே முந்தைய நாள் அதாவது அன்னைக்கு ஈவினிங் நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் போடுறோம் அப்படின்னா அன்னைக்கு நடந்த மொமெண்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடலாம், இல்லை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலாம். ஸோ இது எதுவுமே நான் போட மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சினாரியோ முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். அப்போ அடுத்த சினாரியோ நாளைக்கு இது எப்படி நடந்திருக்கு, அதனால் எப்படி மொமெண்டம் ஆயிருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே அடுத்ததை பார்க்க முடியும். அப்போ இதில் ஒரு பேக் டெஸ்ட் ஒவ்வொரு சினாரியோவுக்கும் எப்படி நடந்திருக்குன்றத நீங்களாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் உள்ள சைக்காலஜி புரிய ஆரம்பிக்கும். ஏன் இந்த இடத்துல மேலே ஓப்பன் பண்ணவங்க இந்த இடத்துல ஓப்பன் ஆனோடனே கீழே வர்றாங்க, அகைன் இதுக்கு மேலே போனவங்க எதுக்கு கீழே வர்றாங்க, அப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் இருக்கிறவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றது உங்களுக்கு புரியும். இப்போ ஓவரால் உங்களுக்கு இந்த இடத்துல போகும்போது 800 ஸ்ட்ராடல் மேலே இருந்து 2 ஸ்ட்ரைக்கு, அதுக்கு கீழே இப்போ இருக்க இந்த மல்டிபிள் ஹெட்ஜு ஸ்ட்ராங்கிள் அதாவது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் சைடு, ஓகேவா, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் சைடுனா 23,800 கால், 23,800 புட், 700 புட், 750 புட். அப்போ இந்த ஒரு கால் ஆப்ஷன் இந்த 3 புட் ஆப்ஷன் கூட போட்டி போடுறாங்கன்னு அர்த்தம். அதுதான் நடந்திருக்கு. இதே தான் நம்மளுக்கு நாளைக்கு அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு லெவலுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நேற்றுக்கு க்ளோசிங் ஆன ப்ரைஸில் தான் எடுக்கணும். அப்போ ஏன்னா அதுக்கு நியர்பை தான் நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க, ஒரு 700 புட்டுக்கிட்டையும் 800 கால் கிட்டையும் அதுக்கு நடுவில் தான் நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லெவலில் தான் வியாழக்கிழமைக்கு உண்டான எக்ஸ்பைரி லெவலாக எடுத்துக்க போகிறோம். அப்போ 800 காலுடைய க்ளோஸ் 51, 700 புட்டுடைய க்ளோஸ் 43. ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கான லெவல்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் இதை ஒவ்வொரு நாளுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் 727 முடிச்சுருக்காங்க, ஆனால் இருக்கிறது 800 ஸ்ட்ராடல் அப்படின்னு இருக்குது. அப்போ 800 ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்கிறாங்க.
அப்போ அந்த புட் ஆப்ஷனை இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அதாவது 82 ரூபாய்க்கு கீழே கொண்டு போயிட்டு வரணும். எப்போ? நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு கீழே கொண்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்தால் தான், இந்த 700க்கு வந்தால் தான் அல்லது 750க்கு வந்தால் தான் இங்கே இருக்கிற புட் செல்லர்ஸ் வெளியில் போவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் எல்டிபி 77 இருக்குன்னா அதுக்கு மேலே அவங்க செல் பண்ணியிருப்பாங்க. அந்த 82 அந்த லெவலுக்கு மேலே அவங்க செல் பண்ணியிருப்பாங்க. அப்போ செல் பண்ணியிருக்கவங்க அந்த ப்ரைஸுக்கு கீழே கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்கு நாளைக்கு மார்க்கெட்டை வந்து இதற்கு மேல் இந்த க்ளோசிங்க்கு மேலேயும் ஓப்பன் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த 82 இருக்குங்களா, 800 புட்டுடைய க்ளோஸ் 82 ரூபா, அதை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 718. அதுக்கு கீழே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த புட் செல்லர்ஸ் வெளியில் போயிடுவாங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதர்வைஸ் மார்க்கெட் மேலே போனால் மட்டுமே தான் அவங்க உள்ளே வருவாங்க, இல்லாட்டி அதை எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் போயிடுவாங்கன்றது நீங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அப்போ 800 காலுடைய க்ளோஸ் 51. அப்போ 851 ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் 23 851 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். ஏன் ஷார்ட் ரேஞ்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கால் ஆப்ஷனை மட்டும் தனியாக செல் பண்ணவங்க பேனிக் ஆகக்கூடிய இடம். அதே மாதிரி 700 புட்டுடைய க்ளோஸ் வந்து 43. இப்போ 24,657. இப்போ 24,657 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய 23,657 மன்னிக்கணும், 23,657. அப்போ அந்த 23,657 அப்படின்றது புட் ஆப்ஷனை மட்டும் செப்பரேட்டாக தனியாக செல் பண்ணவங்க பேனிக் ஆகக்கூடிய இடம். ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது 23,727. அப்போ இதில் 43 + 51 94. அப்போ 800 + 94. ஏன் 94? இந்த ஆடட் ப்ரீமியம், அதாவது இது ரெண்டையும் சேர்த்து செல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ரேஞ்சை நம்ம எடுத்துக்கணும். ஏன் நம்ம எடுக்கிறோன்னா, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை எடுத்தால் தான் அது ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ. அப்போ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே போகும்போது உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும். அப்படின்றனால அந்த ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். செல்லர்ஸுமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்ப்பாங்கன்றது தெரியும். அப்போ 800 + 94 23,894. அப்போ 700 + 94 23,606. இந்த ரெட் லைன்ஸ் எல்லாமே ஒயிட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டம். அப்போ நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு இந்த 700 புட்டையும் 800 காலையும் சேர்த்து செல் பண்ணவங்க இங்கே போகிற வரைக்கும் அவங்களுக்கு பேனிக் கிடையாது. அதே மாதிரி இங்கே கீழே இங்கே வர்ற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான பேனிக்கும் கிடையாது. அப்போ செப்பரேட்டாக ரீட்டைல் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பேனிக் ஆகி க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இம்ப்ளைடு வால்டிலிட்டின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம் இல்லையா, அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி அடிக்கடி இந்த ரேஞ்சுக்கிட்ட போகும்போது உண்டாகிற ஏற்றத்துக்கும் இறக்கத்திற்கும் காரணம் வந்து அந்த செல் பண்ணவங்க தன்னோட ஷார்ட் பொசிஷனை கவர் பண்ணுவாங்க. ஷார்ட் கவரிங் பண்ணும்போது பை அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும். செல் பண்ணவங்க பைன்ற ஒரு விஷயம் பண்ணும்போது இங்கே இம்ப்ளைடு வால்டிலிட்டியில் ஒரு சின்ன தாக்கம் ஏற்படும். ஸோ அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஓவரால் அந்த இடத்துல கால் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு 11, புட் ஆப்ஷன் சைடு 7 தான் இருக்காங்க. அப்போ காலில் 11 இருக்குது அப்படின்னா நாளைக்கு இங்கே 800 ஸ்ட்ராடலும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஐடிஎம் புட் ஆப்ஷனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்கலாம், ஆர் சின்ன நெகட்டிவ் ஓப்பனிங் இந்த இடத்துல வச்சுட்டு அங்கே வரைக்கும் போகலாம். அந்த புட் ஆப்ஷனை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கொண்டு போகிற வரைக்கும் அவங்க போகலாம் அப்படின்றது ஒரு அசம்ஷன். இதெல்லாமே வந்து உங்களுக்கு அனலைசிஸ். அப்போ இதை நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா நீங்கள் இப்படி ஸ்ட்ராடலுக்கு ஒன்று, ஸ்ட்ரகிளுக்கு ஒன்று, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளுக்கு ஒன்று, கால் சைடுக்கு ஒன்று, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் சைடுக்கு ஒன்றுன்னு சொல்லி ஒவ்வொரு அனலைசிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அனாலிசிஸும் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது ஆப்ஷன் ப்ரீமியத்தோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் எல்லா அனாலிசிஸும் சேர்த்து ப்ளஸ் ஜீரோ ஹீரோ மார்க்கெட்டோட சைக்காலஜி, இன்ட்ராடேவில் ஒரு பொசிஷனை எப்படி கொண்டு போகிறது, பொசிஷ்னலாக அதாவது 2-3 நாளைக்கு ஒரு பொசிஷனை எப்படி கொண்டு போகிறது, எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ
ஸோ கிளாஸஸ் வந்து ஜனவரி மந்த், அதாவது 2025 ஜனவரி மந்த்துக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ரெண்டாவது இதில் கேட்டிருந்தது வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ்ன்ற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டா நம்ம நிறைய ப்ராஃபிட் பண்ணலாமா அப்படின்றவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் நம்ம வீடியோ பார்க்குற ஒரு 40-50 பேர் எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. அப்போ இதை அனலைஸ் பண்ணி நீங்கள் அதிக ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்றது உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்கில் மட்டும்தான் இருக்குது. ரெண்டாவது இதில் நீங்கள் பையிங் மட்டும் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு சினாரியோஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். செல்லருக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ பையராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை கற்றுக்கிட்டோம், ஸோ இங்கே போயிடும் இங்கே வந்துடும் சொல்லி உடனே ட்ரேடுக்குள்ளே இறங்கக்கூடாது. ஒரு 1 or 2 months நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி சினாரியோ படி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பையிங்கில் இறங்கணும். செல்லிங்கில் இறங்குறவங்களுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஹையராக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 1 month நீங்கள் பேப்பர் ட்ரேட் எடுத்தால் கூட நீங்கள் செல்லிங்கில் ஓரளவுக்கு ஹெட்ஜோடு இறங்கலாம். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க மட்டும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க. ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.